மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உறவினர் அரசியலால் ஏற்பட்ட பிரிவு உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 3ஆம் மற்றும் 8ஆம் இடத்து கிரகங்களின் எதிர்மறை தாக்கத்தால் பங்காளிகள் மற்றும் சொந்த பந்தங்களின் மறைமுக அரசியலுக்கு நீங்கள் பலியாயிருந்திருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி பொறாமையை தூண்ட உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டியிருப்பாங்க. வீண் வதந்திகளையும் பொய் பிரச்சாரங்களையும் பரப்பியவும் உங்களை சமுதாயத்திலிருந்தும் குடும்ப வட்டாரத்திலிருந்துமே தனிமைப்படுத்தியிருப்பாங்க. பல நல்ல நிகழ்வுகள்ல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களின் நியாயமான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும். இரத்த பந்தங்களை உங்களை எதிரியாக பார்த்த அந்த தருணங்களில்தான் உறவுகளின் போலித்தனத்தையும் சுயநலத்தையுமே உணர்ந்து நீங்கள் மனதளவில் முற்றிலுமே உடைந்து போகக்கூடிய நிலையை அடைந்திருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உறவினர்களுடைய அரசியல், பொறாமை, மறைமுக பேச்சுக்கள் போன்றவைதான் பல நல்ல உறவுகளை உங்களுக்கு சேர்த்திருக்கும். ஒரு காலத்துல ஒன்றாக இருந்த குடும்பம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக சொல்லி தேவையற்ற வகையை உருவாக்கியவங்களும் இருந்திருப்பாங்க. நீங்கள் அமைதியை விரும்பிய போதெல்லாமே சிலர் குழப்பத்தை மட்டுமே உருவாக்க முயன்றிருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாகவே நினைத்து பயன்படுத்தியவங்களும் இருப்பாங்க. ஆனால் காலம் எல்லாவற்றுக்குமே பதில் சொல்வது போலத்தான் உண்மையும் ஒரு நாள் வெளிப்படும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவங்களே பின்னர் உண்மையை உணர்ந்து வருந்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளன. நீங்கள் உங்களுடைய நேர்மையும் பொறுமையும் இறுதியில வெற்றி பெற உள்ளது. இனி உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான உறவுகள் மட்டுமே நிலைத்து நிற்க போறாங்க. போலியான பாசமும் சுயநல உறவுகளுமே தானாக விலகி செல்லக்கூடிய காலகட்டமும் இனி வரக்கூடியதாக அமையலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு 3ஆம் மற்றும் 8ஆம் இடத்துல உள்ள கிரகங்களுடைய எதிர்மறை தாக்கத்தாலேயவும் உங்களுக்கு பங்காளிகளுக்கிடையும் என் சொந்த பந்தங்களுக்குடைய மறைமுக அரசியலுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய நேரம் உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலத்துல. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமையை தூண்டக்கூடிய உறவினர்கள் ஒன்றாகவே சேர்ந்து உங்களுக்கு எதிராகவே சதி திட்டங்களை தீட்டி வந்திருப்பாங்க. வீண் வதந்திகளையும் பொய் பிரச்சாரங்களையுமே உங்க மீது பரப்பி உங்களை சமுதாயத்திலையும் குடும்ப வட்டாரத்திலிருந்துமே தனிமைப்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். பல நல்ல நிகழ்வுகள் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்தீங்கன்னாலுமே உங்களுடைய நியாயமான உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கும். இரத்த பந்தங்களான உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய அந்த தருணம் தான் உங்களுடைய உறவுகளுடைய போலித்தனத்தையும் சுயநலத்தையுமே நீங்கள் உணர்ந்து கூடிய நீங்கள் மனதளவில் முற்றிலுமே உடைந்து போகக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். நீங்கள் ஒரு காலத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாலையும் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும். அது நீங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக பேசுவதாகவோ இல்லைன்னா பகையை உருவாக்கியவங்களுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்து இருந்திருப்பாங்க. அது கூடவே நீங்கள் அமைதியை விரும்பிய போதெல்லாமே உங்களை சிலர் குழப்பத்தை மட்டுமே உங்களுக்கு உருவாக்கவும் முயன்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசை அவங்க பலவீனமாகவே நினைக்கக்கூடிய ப இந்த பலவீனமாகவே நினைத்து உங்களை பயன்படுத்தியவங்களும் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். ஆனால் காலம் எல்லாவற்றுக்குமே பதில் சொல்லக்கூடியதாக இப்போ இந்த காலம் உங்களுக்கு அமைய உள்ளது. இனி வரப்போகும் காலங்களில் அது உங்களை பற்றி தவறாக நினைத்தவங்க பின்னர் உண்மையை உணர்ந்து வருந்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. இனி அது கூடவே உங்களுடைய நேர்மையும் பொறுமையும் தான் இறுதியில வெற்றியும் பெற உள்ளன உங்க வாழ்க்கையிலேயேவும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. விநாயகர் வழிபாடு தடைகள் எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற உள்ளன. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ முயற்சிகளை நீங்கள் எடுத்தும் கடைசி நேரத்தில் தடங்கல்கள் நிற்கிறதா? இனி அந்த கவலை எல்லாமே தேவையில்லை. முழு முழு கடவுளான விக்னகர விநாயகரின் வழிபாடு உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை முட்களையுமே அகற்ற உள்ளும். தினமும் காலையில் அல்லது புதன்கிழமைகளில் விநாயகர்
விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டு வருவதன் மூலியமா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டிகளும் அனைத்துமே நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்புமே விநாயகரை மனதார நினைத்து தொடங்கினால் அக்காரியம் தடங்கலின்றி மிக சிறப்பாகவே வெற்றியடையும். விநாயகருடைய அருள் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும். மனித வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் போது முதலில் நினைவுக்கு வருபவர் விநாயகர் பெருமாள் தான். விக்னங்களை அகற்றுபவர், தடைகளை நீக்குபவர், புத்தியையும் ஞானத்தையும் அருளுபவர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய விநாயகரின் அருள் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிகவுமே வலிமையாக கிடைக்கப் போகிறது என்று ஜோதிடம் கூறப்படுகின்றன. கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் தொடங்கிய பல முயற்சிகள் எதிர்பாராத காரணங்களால் தடைப்பட்டிருக்கும். கடைசி நேரத்தில் வேலை கைவிட்டு போயிருக்கலாம். தொழிலில் நல்ல வாய்ப்புகளுமே வந்தும் முழுமையாக கைகூடாமலும் போயிருக்கக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். குடும்பத்தில் திட்டமிட்ட சுப காரியங்கள் தள்ளி போயிருக்கலாம். பணவரவு தாமதம், ஆவண சிக்கல்கள், தேவையற்ற மனக்குழப்பம், எதிர்பாராத செலவுகள் போன்ற பல தடைகள் உங்களை சோர்வடைவே செய்திருந்திருக்கும். ஆனால் இப்போது விநாயகப் பெருமானின் அருளாலையும் அந்த தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே விலகத் தொடங்க உள்ளக்கூடிய காலம் உருவாகப் போகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் கிரகத்திற்கும் விநாயகர் வழிபாட்டிற்குமே நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவே கூறப்படுகின்றன. அதனால் இந்த காலத்தில் விநாயகரை மனமுறி வழிபடுவது உங்களுடைய சிந்தனையில தெளிவையும் முடிவெடுக்கக்கூடிய திறனிலையுமே உறுதியை அளிக்கும். இதுவரைக்கும் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற குழப்பமாக இருந்த நீங்கள் இனி சரியான பாதையை தெளிவாக உணரத் தொடங்குவீங்க. வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த பல காரியங்கள் மீண்டுமே நகரத் தொடங்கும். வேலை தேடுபவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தொழில புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை எல்லாமே குறைந்து வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிக்கும். பணவரவு மெதுவாகவே சீராகி பொருளாதார நிலையும் வலுப்பெறும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைய தொடங்க உள்ளன. கணவன் மனைவி இடையே புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. திருமணம் தடை இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அமைய உள்ளன. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகளை நீங்கள் எடுத்துமே கடைசி நேரத்தில் உங்களுக்கு தடங்கள் நிற்கிறதா? இனி அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் முழு கடவுளான விக்னகர விநாயகருடைய வழிபாடு தான் உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை முட்களையும் அகற்றும். நீங்கள் தினமும் காலையிலேயோ இல்லைனா புதன்கிழமைகளில் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய்களை உடைத்து வழிபட்டு வருவதன் மூலியமாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டிகளுமே அனைத்துமே உங்களை விட்டு நிவர்த்தியாக உள்ளன. அது கூடவே தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டப்புகளுமே குறைய தொடங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதலுமே உங்களுக்கு அதிகரிக்கலாம். குழந்தைகளுடைய கல்வியிலையும் எதிர்காலத்தில் குறித்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. வேலை தேடுபவங்களுக்கு எல்லாமே நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்க உள்ளது. தொழில புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் கைகூடி வரப்போகின்றன. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் எல்லாமே குறைந்து வாடிக்கையாளர்களுடைய வருகையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அமைந்துள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டிகளும் அனைத்துமே நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்புமே விநாயகரை மனதார நினைத்து தொடங்கினால் அக்காரியம் தடங்கலின்றி மிக சிறப்பாகவே வெற்றியடையும். விநாயகருடைய அருள் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும். மனித வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் போது முதலில் நினைவுக்கு வருபவர் விநாயகர் பெருமாள் தான். விக்னங்களை அகற்றுபவர், தடைகளை நீக்குபவர், புத்தியையும் ஞானத்தையும் அருளுபவர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய விநாயகரின் அருள் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிகவுமே வலிமையாக கிடைக்கப் போகிறது என்று ஜோதிடம் கூறப்படுகின்றன. கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் தொடங்கிய பல முயற்சிகள் எதிர்பாராத காரணங்களால் தடைப்பட்டிருக்கும். கடைசி நேரத்தில் வேலை கைவிட்டு போயிருக்கலாம். தொழில நல்ல வாய்ப்புகளுமே முழுமையாக கைகூடாமலும் போயிருக்கக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். குடும்பத்தில் திட்டமிட்ட சுப காரியங்கள் தள்ளி போயிருக்கலாம்.
பணவரவு தாமதம், ஆவணச் சிக்கல்கள், தேவையற்ற மனக்குழப்பம், எதிர்பாராத செலவுகள் போன்ற பல தடைகள் உங்களை சோர்வடையவே செய்திருந்திருக்கும். ஆனால் இப்போது விநாயகப் பெருமானின் அருளாலேயும் அந்த தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே விலகத் தொடங்க உள்ளக்கூடிய காலம் உருவாகப் போகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் கிரகத்திற்கும் விநாயகர் வழிபாட்டிற்குமே நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவே கூறப்படுகின்றன. அதனால் இந்த காலத்தில் விநாயகரை மனமுருகி வழிபடுவது உங்களுடைய சிந்தனையில தெளிவையும் முடிவெடுக்கக்கூடிய திறனிலையுமே உறுதியை அளிக்கும். இதுவரைக்கும் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற குழப்பமாக இருந்த நீங்கள் இனி சரியான பாதையை தெளிவாக உணரத் தொடங்குவீங்க. வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த பல காரியங்கள் மீண்டுமே நகரத் தொடங்கும். வேலை தேடுபவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தொழில புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். வியாபாரத்துல இருந்த மந்த நிலை எல்லாமே குறைந்து வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிக்கும். பணவரவு மெதுவாகவே சீராகி பொருளாதார நிலையும் வலுப்பெறும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைய தொடங்க உள்ளன. கணவன் மனைவி இடையே புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. திருமணம் தடை இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அமைய உள்ளன. உங்க வாழ்க்கையில எத்தனையோ முயற்சிகளை நீங்கள் எடுத்துமே கடைசி நேரத்துல உங்களுக்கு தடங்கள் நிக்கிறதா? இனி அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் முழு கடவுளான விக்னேகர விநாயகருடைய வழிபாடுதான் உங்களுடைய பாதையில இருக்கக்கூடிய அத்தனை முட்களையும் அகற்றும். நீங்கள் தினமும் காலையிலேயோ இல்லைனா புதன்கிழமைகள்ல நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய்களை உடைத்து வழிபட்டு வருவதன் மூலியமாவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டிகளுமே அனைத்துமே உங்களை விட்டு நிவர்த்தியாக உள்ளன. அது கூடவே தான் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டப்புகளுமே குறைய தொடங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதல்